ஜூஸாய் ஜூஸாய் பாதாம் ஜூஸாய் ரோஸ் மில்காய் 1 கப்பு 10 ரூபா. சீக்கிரமாக வாங்க, பொழுது போனால் காலி ஆகிடும். ஏம்மா ஏம்மா ஜூஸ் வாங்கிட்டம்மா. அம்மா தொண்டையெல்லாம் வறண்டு போயிட்டம்மா, தண்ணி தாவமா எடுக்கு. ஜூஸ் 10 ரூபா தான் வாங்கி கொடுமா. ஏப்பா கோழி கொண்ட மாட்டே, அது எப்படி பொழுது போனால் காலியாகும்? ஜனங்கள்லாம் வாங்கி குடிச்சா தானே காலியாகும். அக்கா அப்படி சொல்லி கூவி கூவி விற்கிறது தான். இதெல்லாமா ஆராய்ச்சி பண்ணிவிட்டீங்க? இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு ட்ரிக்கு. என்னத்த ட்ரிக்கோ? சரி ஒரு கிளாச்சி எம்பிட்டு. ஏக்கா ஐஸ் போட்டது ஒரு ரேட்டு பார்த்துக்கோங்க, ஐஸ் போடாமல் கொடுத்தா ஒரு ரேட்டு, அப்புறமா கழுவுன கிளாஸில் கொடுத்தா ஒரு ரேட்டு, கழுவாத கிளாஸில் கொடுத்தா ஒரு ரேட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்டா சுத்தமாக இல்லாமல் கழுவாத கிளாஸில் கொடுப்பியா? ஆமாக்கா, அப்போ தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அடே கோழி கொண்ட மாண்டையா, எங்கே வந்து ஆற ஏமாத்த பார்க்குற? ஒழுங்கா எல்லாத்துக்குமே சுத்தமான கிளாச்சில் கொடு, இல்லை அந்த புழு கலராகிற கண்ணாண்டி நோண்டி தின்னுபிடுவேன். ஐயே, உங்களை பார்த்தது சும்மா கட்டி சொன்னேங்க்கா. மக்களுக்கு சுத்தமாக தானே கொடுக்கணும். அதெல்லாம் கிளாஸு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் தான் கொடுப்பேன், இல்லாட்டி சொம்பு. அது நல்லா சுத்தமாக கழுவிடுவேன் பார்த்துக்கிடுங்க. இங்கே தண்ணி நிறையா இருக்குல்ல, அதனால தான் இங்கே ஜூஸ் கடை போட்டிருக்கேன். ஆமாம் சுத்த பத்தமாக கொடுக்கணும், இல்லைன்னா அடி வெளுத்து போடுவேன். ஏம்மா ஏம்மா வாங்கிட்டம்மா. எவ்வளோ நேரம் நின்று வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கிற. அப்புறமா ஜூஸே காலியாக தருமா. நெட்டவழியாக்காவே அண்டாண்டாவா வாங்கி குடிச்சு விடுவாங்க. ஏன்டா டேய், நான் என்ன அண்டாண்டாவா குடிக்க யானை குட்டியா? அடி தொலைச்சி போடுவேன் தொலைச்சி. உனக்கு எந்த சூச்சரா வேணும்? அக்கா எங்கள் அம்மா கிட்ட நானும் அப்பலேருந்து கேட்குறேன், வாயை திறக்காம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. நீயாச்சும் சொல்லுக்கா. ஏக்கா அரியா பையன் தான் அடம் பிடிக்கிறேன்னு ஒன்று வாங்கி கொடுங்க. என்ன இப்போ? அதுக்கு இல்லை நெட்டவள்ளி, இப்படி நடுக்காட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அத்தை சுத்த பத்தமாக செய்வாங்களா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்டதையும் வாங்கி கொடுத்து அப்புறம் உடம்புக்கு கெடுதல் இல்லை. சும்மா கேட்குறான்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட முடியுமா? நீ எங்கே இருக்கிறதுனாலும் வாங்கி குடிப்ப, சுத்தம் பார்க்க மாட்டேன். கண்ட இடத்துல வாங்கி திம்பனா? இல்லை எனக்கு புரியல. என்ன எல்லாருமே என்ன பார்த்தா நக்கல் அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? என் மூஞ்சி டிசைன் அப்படியா இருக்கு? அதுக்கு இல்லடி நெட்டவள்ளி, சுத்த பத்தமாக இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். நீ கேளு, நல்ல தண்ணியில் தான் போடுறியா என்ன பண்ணி கேள்றி. ஓ அப்படி. அப்போ நீங்களே கேட்டுக்கிடுங்க. எப்போ நல்லா துவைக்கிற துணி சோப்பு போட்டு கழுவி விலைக்கு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேளுங்க. நானும் எப்படினாலும் குடிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏட்டி கேளுடி சும்மா. நான் முன்ன பின்ன இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேச மாட்டேன். நீ தான் நல்லா பேசுவில்லையே, கேளு. அப்படி மரியாதையாக கேட்கணும். சும்மா நக்கல் நையாண்டி பண்ணால் இந்த நெட்டவழி அப்புறம் வேலையை காட்டிடுவா. சரிடி சரிடி கேளு, கோவிச்சுக்கிடாத. கோழி கொண்ட இந்த ஜூஸ்லாம் எப்படி நல்ல தண்ணியில் தானே போடுற, இல்லை சுத்தமாக போட்டுட்டு வரையா எப்படி? ஆமாக்கா, சோப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். எது சோப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றுனியா? என்ன விளையாட் பண்ணுறியா? பின்ன என்னக்கா பின்ன, நாங்களும் குடிக்கிற குளிர்பானத்தில் சுத்தமாக தானே எடுத்துகிட்டு வருவோம். நீங்களும் சும்மா சும்மா அம்புட்டு கேள்வி கேட்டால் எனக்கும் டென்ஷன் ஆகாதா? போதுமா? நல்லா சுத்தமாக தான் போடுறாங்களாம். வாங்கி 2 அண்டாவை ஊற்றிக்கங்க உங்கள் தொப்பையில். ஏட்டி என்ன பேசுற? அறிவு கிட்டவில்லை. அவன் என்ன நினைப்பான்? இப்படியா பேசுவ? மெண்டல் மெண்டல். நீங்கள் இருக்கிற சைஸுக்கு ஒரு கிளாஸ் உங்களுக்கு பத்துமா? ஒரு அண்டாவை வாங்கி முக்குங்க. இவன் நம்ம மானத்தையே வாங்கி போடுவா. போடி, ஒரு கிளாஸ் வாங்குடி. அம்மா எனக்கு வாங்கு, நீ மட்டும் வாங்கி குடிக்காத. அட உனக்கு தாண்டா, எனக்குலாம் வேண்டாம். எனக்கு குடிச்சா அதெல்லாம் தொண்டை கட்டிக்கும். உனக்கு அது என்ன, அது மஞ்சள் கலர் வேணுமா அந்த ரோஸ் கலர் வேணுமா சொல்லு, நெட்டவள்ளி கிட்ட வாங்கி தருவா. ஏக்கா எனக்கு அந்த ரோஸ் கலர் ஒன்று, மஞ்சள் கலர் ஒன்று, ரெண்டுமே வேணும். என்கிட்ட ரெண்டுமே ஒரே கிளாஸில் வாங்கிட்டு வந்துட்டுமா? அப்படிலாம் வேணாம், தனித்தனியாக வாங்கிட்டு வாங்க. அதுக்கு ஏன்டா மிரட்டுற? இரு வாங்கிட்டு வானேன். எப்பா ரெண்டுலேயும் ஒவ்வொரு கிளாஸ் கொடு. இந்தாங்க அக்கா, நக்கி பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னது நக்கி பார்க்கணுமா? ஐயோ, டங்கு சிரிப்பாயிட்டு, மன்னிச்சிடுங்கக்கா, குடிச்சு பாருங்கன்னு சொன்னேன். ஒரு மார்க்கமாக தான் நீ பேசிகிட்டு இருக்க கோழி கொண்ட. மண்டையை பிடுங்கி விடுவோம் பார்த்துக்க. ஏப்பா உப்பு கொஞ்சம் கம்மியாக்குற மாதிரி இருக்குது. சரி உப்புங்கிற சக்கரை வாங்கிட்ட இன்னும் 5 நிமிஷம் பேசுனேன்னு வச்சுக்கோவேன், மண்டை குழம்பிடும் எனக்கு. அக்கா இப்போ மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவுன்னு நினைப்போ. அக்கா அந்த இதை ஃபஸ்ட்டு குடிடா, தருவாங்க. ஆள் சைஸை பாரு, நல்ல டம்ளர் கணக்கில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஜூஸ் வேணுமா? குடி குடி போட்டு தருவாங்க. எப்பா அந்த ரோஸ் கலரில் ஒரு டம்ளரை ஊற்றப்பா, நீ வேற. சரிக்கா சரிக்கா, அப்படியே இங்கே ஜூஸ் கடை போட்டிருக்குன்னு ஊருக்குள்ளே போய் கொஞ்சம் சொல்லி ஆளுங்களை அனுப்பிவிடுங்கக்கா. கடையில் ஒரு ஓட்டிகிட்டே கிடக்குற காலையிலேருந்து. ஏதோ நீங்கள் வந்ததுனால ஒரு 2-3 டம்ளர் விற்றுக்கிறேன்.
கண்டிப்பாக நீ நல்ல குவாலிட்டியாக தரமான ஜூஸாக வீ. நான் போய் கண்டிப்பாக உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். சரியா? சரிக்கா சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா.